உங்கள் மகளுக்கு போதை மருந்து பழக்கம் இருந்திருக்கு. அதுலேருந்து அவங்களால மீள முடியல. போதை மருந்து வாங்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. அதனால் அவங்க படித்த தர்மத்தையும் மீறி பேஷண்ட்டுக்கு தெரியாமல் அவங்ககிட்ட இருந்து கிட்னியை திருடி இருக்காங்க. அதை காசுக்கு விற்றுருக்காங்க. மிஸ்டர், ஜாக்கிரதையா பேசுங்க. சார், நீங்கள் கோபப்படுறதுனால உங்கள் மக தப்பு பண்ணலன்னு ஆயிடாது. அதனால கலாட்டா பண்ணாமல் அவங்கள கூப்பிடுங்க. நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும். ஐயோ, அரெஸ்ட்னா அவ்வளவு சாதாரண விஷயமா? எங்களுக்கும் சட்டம் தெரியுங்க. வாரண்ட் இருக்கா? சாதாரணமானவங்க வீட்டுக்கு போகும்போதே சட்டப்படி தான் போவோம். அதுவும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்தால் சும்மா வருவோம். இந்தாங்க, நீங்கள் கேட்ட வாரண்ட் படித்து பாருங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு இன்னும் என்னென்ன சோதனை வருமோ தெரியலையே. அம்மா வசந்தி, வசந்தி, என்னமாச்சு? இதை பாருமா, உன் மேலதான் கேஸா, அரெஸ்ட் வாரண்டா. நீ கிட்னி திருநியா, உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இது செட்டப் பண்ண கேஸ். எங்க போகணும் சார்? போலாம். ஐயோ, என்ன வசந்தி? இருமா, அரெஸ்ட்னதும் பயந்துருவேன்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. என் அக்காக்கு இருக்கிற தைரியத்துல பாதி கூடவா எனக்கு இருக்காது. வாங்க போலாம். கடவுளே, பரவாயில்லையே, போலீஸ்னா பயப்படாம வரீங்க. நான் தப்பு பண்ணல, அதான் தைரியமா பேசுறேன். வாங்க. ஐயோ, வசந்தி, வசந்தி, யோ, வசந்தி, ஆட்டோல வந்துருங்க. ஓகே சார். வாங்க. வசந்தி, வசந்தி. அம்மா அழாதம்மா, ஒண்ணும் ஆகாது. டைம் நான் ஆகுது, போயிட்டு வாங்க. வந்துடுறேன். அப்பா பாத்துக்கோங்கப்பா. போங்க. எங்க என்னங்க நின்னுட்டு இருக்கீங்க? நம்ம ரேகாவுக்கு போன் பண்ணலாம். ஆ, ஆ, வா, வா. வாங்க. ஹலோ ரேகா, என்னப்பா? நம்ம வசந்திய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. என்னது? என்னப்பா சொல்றீங்க? அம்மா, கிட்னி திருட்டு சம்பந்தமா அரெஸ்ட் பண்றேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாருமா. அது எப்படிப்பா? கிட்னி திருட்டு சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வசந்தி தானே. அவளை எப்படிப்பா அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் எவ்வளவு கேட்டோம், பதிலே சொல்லலம்மா. பர்பஸா அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குமா? சரிப்பா, நான் வசந்தியோட வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அம்மாக்கு தைரியம் சொல்லுங்க. ஆ, சரிம்மா. வசந்தின்னு ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்காங்களான்னு பாருங்க. இல்லைங்களா மேடம், கடந்த ஒரு வாரமா அந்த பேர்ல யாருமே அரெஸ்ட் ஆகல. ஏன் மேடம்? இல்ல, சும்மா தான் கேட்டேன். வேணும்னா டீடைல் சொன்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சொல்லி விசாரிக்க சொல்றேன். இல்ல இல்ல, தேங்க்யூ.
கௌஷிக், டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கௌஷிக். என்ன குரலை உயர்த்தி பேசுறீங்க? உட்காருங்க மிஸ் ரேகா. என்ன வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கீங்க? கண்ணில் கோபம். யாராவது தீவிரவாதிகளை துரத்தி பிடிச்சிங்களா இல்லை பிடிக்க முடியாமல் போயிடுச்சா? அந்த கோபத்தில் வந்திருக்கீங்களா? என்னோட தங்கச்சி வசந்தியை எல்லா ஸ்டேஷன்லயும் தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. எங்க இருக்கா அவ? எங்க இருக்கா? நான் பார்க்கணும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க, எங்க இருக்கா? ரொம்ப சூடாக இருக்கு. நான் டிஎஸ் சொன்னேன். நீங்களும் ரொம்ப சூடாக இருக்கீங்க போல இருக்கு. கூல் டவுன். கௌஷிக் சார் என் தங்கச்சியை காணோம், எங்கே இருக்கான்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு பணிவாக கேட்டிருந்தா எங்கே இருக்கான்னு நான் சொல்லியிருப்பேன். அதை விட்டுட்டு அது ஒன்றும் இல்லை. இந்த கிட்னி ராக்கெட் கேஸில் நாங்கள் அவளை சந்தேகப்பட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவளை இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவளோ ஒரு அக்யூஸ்ட். நீங்களோ ஒரு புரட்சிகரமான போலீஸ் ஆஃபீஸர். உன்னோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவன் மேலே இருக்கிற ஆதாரத்தை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டா? இல்லை, ஆக்கிடுவேன். அதனால தான் அவளை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். இங்க பாருங்க, நடக்கிற யுத்தம் உங்களுக்கும் எனக்கும் தான். என் தங்கச்சியோட இல்ல. அவளை விட்டுருங்க. அவளை பழி வாங்குறதுல உங்களுக்கு என்ன லாபம்? பழி வாங்குறதா? நானா? நான் ஏமா அவளை பழி வாங்கணும்? சந்தேகங்கிற பேர்ல மிஸ்டர் ரமேஷ் அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதுல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னா ஒன்று பண்ணலாம். உங்க தங்கச்சியை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோங்கிறதுனால நீங்க வேணா கோர்ட்டுக்கு போங்க. உங்க கேஸை கோர்ட்ல வாதாடுங்க. உங்க தங்கச்சி மேல எந்த தப்போ இல்லைன்னா கோர்ட்டே உங்க தங்கச்சி விடுதலை செய்யும். என்னால ஒன்றும் பண்ண முடியாது ரேகா. மை ஹேண்ட்ஸ் ஆர் டைட். வேணும்னா ஒன்று பண்ணிட்டா, ஒரு நல்ல வக்கீல் வேணும்னா நானே உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன் ரேகாக்காக அது பண்றேன். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். ப்ளீஸ் கௌஷிக், ஒரு பொண்ணை, தப்பு பண்ணாத ஒரு பொண்ணை அநியாயமா அரெஸ்ட் பண்ணி என்னை வளர்த்து ஆளாக்கி என்ன ஒரு அதிகாரியா அந்த குடும்பம் தான் எனக்கு எல்லாம். அந்த குடும்பத்தை அழிச்சிடாதீங்க. அந்த பொண்ணு என்ன செஞ்சா? அந்த குடும்பம் உங்களுக்கு என்ன செஞ்சுச்சு? ப்ளீஸ் வசந்தி என்னோட விட்டுருங்க. இவ்வளவு எனக்கு செஞ்ச குடும்பத்துக்கு இது கூட செய்ய முடியாத ஒரு கடனாளியா என்ன ஆக்கிடாதீங்க. கௌஷிக், உங்களுக்கு தெரியும் அவ எந்த தப்பும் பண்ணல. அவ ஒரு நிரபராதி. சரி, அவளை என்னோட விடாட்டி கூட ஒரு தடவை நான் அவளோட முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ் கௌஷிக், ப்ளீஸ் கௌஷிக். போ, போய் பாரு. அவ என் கஸ்டடியில் தான் இருக்கா. போ, போய் பாரு.
ஐயோ வசந்தி வசந்தி அம்மா ஐயோ ஐயோ. வசந்தி ஐயோ அழாத 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 அழாத. இங்க பாரு உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ எந்த தப்பு பண்ணல. நான் கூடிய சீக்கிரம் உன்னை வீட்டுக்கு கூட்டி போறேன். சரியா? ஐயோ என்ன அழாத. நான் இருக்கேன்ல. நான் இருக்கேன்டா. ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி ட்ரீட் பண்ணிருக்கீங்களே, நீங்க மிருகமா? இவங்களை இன்ட்ராகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் இந்த அளவுக்கு நடந்துப்பாங்க நானும் எதிர்பார்க்கல ரேகா. அவங்க ஒரு ஜூனியர் லெவல் போலீஸ் ஆஃபீஸர். ஒரு கிரிமினல் கிட்ட எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ரேகாவா கௌஷிக்கா டீசெண்டாக இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு? அதனால நான் ஒன்றும் சும்மா இல்லை டாக்டர். உங்கள் மேலே கை வச்ச அந்த போலீஸ் ஆஃபீஸரை நான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சும்மா இந்த கதலை. ஹலோ மேடம், இதுக்கு மேலேயும் நீங்கள் லீகலாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே எங்களால் ஸ்டெப் எடுக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத விட உங்கள் தங்கச்சியை தண்டனையிலிருந்து எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்கு முயற்சி எடுங்க. டாக்டர் அனுப்புகிறேன். மருந்து நீங்களே ஒரு டாக்டர் தானே, என்ன மருந்து வேணும்னு எழுதி கொடுங்க, அனுப்பிச்சு வைக்கிறோம். ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகுது. இங்க பாரு, ஒன்னும் ஆகாது. கூடிய சீக்கிரம் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். தைரியமா இரு. ஓகே? சரிக்கா. இதை விட பெரிய அதிகார துஷ்பிரயோகம் ஏதாவது இருக்க முடியுமா? பிரசன்னா, எனக்கு என்ன ஆனாலும் நான் தளர மாட்டேன். என்னால தாங்கிக்க முடியும். ஆனா வசந்தி ஒரு அப்பாவி பொண்ணு. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படி அவளை குறி வச்சு அவமானப்படுத்திட்டாங்களே ராஸ்கல்ஸ். அவளால எப்படி பிரசன்னா தாங்கிக்க முடியும்? கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஹாஸ்பிடல் சீஃபும் டீனும் தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த அயோக்கியத்தனத்தை வெளியில கொண்டு வரணும்னு பார்க்கும்போது வசந்தியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன அக்கிரமம் இது? இதெல்லாம் பார்த்தா எனக்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல கோவம் வருது. நம்பிக்கை போகுது. ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிற எனக்கே இப்படின்னா நார்மல் பப்ளிக்கு என்ன கதி? இதை பாருங்க, வசந்தி எப்படி வெளியில் கொண்டு வருதுங்கிறத பற்றி யோசிப்போம். டிபார்ட்மெண்ட்டில் உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க, திருடங்களும் இருக்காங்க. என்ன பண்ணுறது? இல்ல பிரசன்னா, இது டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற கோவம் இல்ல. தரம் கெட்ட கௌஷிக், அவனுக்கு ஏன் மேல இருக்கிற கோவம். என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக அவன் இப்படி நடந்துக்கிறான். ஒண்ணு தெரியுமா பிரசன்னா, வசந்தி டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வரும்போதே அம்மாக்கு அவ இதுல இன்வால்வ் ஆறது பிடிக்கல. வேண்டாம், எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம் எல்லாம் சொன்னாங்க. அதனால ஒரு வாக்குவாதம் கூட நடந்துச்சு. அப்படி அப்படி நடந்தப்புறம்
எப்படி நான் அம்மா கிட்ட சொல்லுவேன்? வசந்தி கஷ்டப்படுறத நான் எப்படி சொல்லுவேன்? அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? என்ன முடிவுனா, எனக்கும் கௌஷிக்குக்கும் இருந்த உறவை நான் கமிஷனர்கிட்ட சொல்ல போறேன்.